இதோ நம்மோடு பேசுகிற தேவ சத்தம் என்ன தெரியுமா? சங்கீதம் 108:13. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். இதுவரைக்கும் நீங்கள் பல முயற்சி எடுத்தீங்க இல்லையா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற சத்துருவாகிய வியாதியை அல்லது பண பிரச்சனையை, கடன் சுமைகளை, இன்னும் பலவிதமான போராட்டங்களை மேற்கொள்ள. ஆனால் வெற்றி கிடைக்காதபடி தோன்றிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? தேவனாலே பராக்கிரமம் செய்யும், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். இதே தேவன் தான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதோடைய பொருள் நான் பிரியமானவர்களே, நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஸ்தோத்தரித்து ஆண்டவரை துதித்து பாருங்கள். எரிகோ மதிலெல்லாம் விழுந்து போகும். உங்கள் விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் 7 வழியா சிதறண்டு ஓட என் தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆக இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே நம்முடைய சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆம், இஸ்ரேல் காசால இருக்கிற அந்த தீவிரவாதம் என்கிற சத்துருக்களை நிச்சயம் கர்த்தர் மிதித்து போடுவார். இந்த உலகத்துல, உங்கள் குடும்பத்துல, உங்கள் வியாபாரத்துல என்னென்ன வகையில சத்துரு நன்மை நம்பி செய்வோம், ஆனால் ஏமாற்றுவார்கள், வஞ்சிப்பார்கள், இப்படிப்பட்ட சத்துருக்களை மிதித்து போடுவார். ஜெயம் கர்த்தர் உங்களுக்கு தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை நம்பி என்னுடைய ஜெபிக்கிற யாருடைய வாழ்க்கையிலும் சத்துருக்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள், பெருகி இருக்கிறார்கள் நமக்கு தெரியும். அதை கர்த்தர் கடிந்து கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தார். கேட்ட வார்த்தையின்படி தேவனாலே பராக்கிரமம் செய்யும் என்றபடி உம்மை சார்ந்த நடந்தால் வெற்றி உண்டு என்பதை புரிந்து கொள்ள ஒவ்வொருக்கும் கிருபை தார். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் விடுதலை பெற்றிட, உதவி பெற்றிட உங்களுக்காய் திறப்பில் என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.